அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். நம்முடைய 10th சயின்ஸ் வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபியல், ஜெனட்டிக்ஸ். நம்ம சயின்ஸ் ஷெடியூலில் யூனிட் 18ம் 19ம் ரெண்டு சேர்த்து தான் கொடுத்துருப்பேன். பட் இங்கே நான் வீடியோவில் எடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ 19 எடுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 பார்த்தீங்கன்னா நம்ம பரிணாமம் சம்மந்தமான பாடம். அதில் அந்த வட்டார இன தாவரவியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பேஜ் மட்டும்தான். அதை ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். வட்டார இன தாவரவியல், அதாவது 19வது பாடத்தில் பரிணாமம் சம்மந்த விஷயம் இருக்குது. அந்த பாடத்தை நீங்களே வாசித்து நீங்களே படிச்சிடலாம். சாதாரண ஒரு செய்தி வாசிப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாடத்தை கொஞ்சம் நடத்த வேண்டியது இருக்குது. அதை இதை நடத்திடுவேன். நீங்கள் அதில் எதை படிச்சுக்கிட்டால் போதும்னா முழுசாக ரீட் பண்ணுறது பெட்டர், சரிங்களா? பட் இல்லை சார் எனக்கு அவ்வளோ படிக்க முடியல, ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா அந்த பாடத்தில் வட்டார இன தாவரவியல்னு ஒரு பகுதி இருக்குது, சரிங்களா? அதை மட்டும் படிச்சுக்குங்க. ஸோ இங்கிலீஷில் எத்னோ பாட்டனி அப்படின்ற பகுதி. ஸோ இந்த விதம் மட்டும் நீங்கள் 19வது பாடத்தில் படிச்சுக்கிட்டால் போதும். இந்த முழுவதும் ரீட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா தொல்பொருள் சம்மந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, ஃபோசிலேஷன். ஸோ அதனால் அதையும் நீங்கள் முழுவதும் ரீட் பண்ணிடுங்க. அதில் குறிப்பாக இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா எத்தனோ பாட்டனி, வட்டார இன தாவரவியல். ஓகே, இப்போ இந்த பாடத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடத்தை எப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கவனிக்கணும். நான் கவனமாக கவனித்தா இந்த பாடம் புரியலாட்டி புரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கே ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் மரபியலின் தந்தை யார்ப்பா? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கிரிக்கர் ஜோஹன் மெண்டல். ஸோ அவரை பற்றி இந்த முதல் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேரை மட்டும் தெரிஞ்சுட்டால் போதும். அந்த வரலாற்று செய்தி நமக்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதாக இருக்கும். அந்த முதல் பேராவில் இருக்கும், அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஓகே, இவர் இந்த ஜெனட்டிக்ஸ் சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அதாவது ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு அப்படின்வாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி கேட்குறாங்க. நம்ம மாணவர்கள் ஒரு சில தவறுகளால் இந்த மாதிரி பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை தப்பாகிட்டு வராங்க. ஸோ அவள் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாடத்தை நடத்துகிறதா நான் பிளான் பண்ணதே. ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்வாங்க ஒரு பண்பு கலப்பு அப்படின்றது. இரு பண்பு கலப்புன்றதை ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்வாங்க. ஓகே, இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். ரைட், அவர் ஆராய்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான தாவரங்கள், அதாவது 7 ஜோடி பண்புகளில் வேறுபட்ட தாவரங்கள். அதாவது பட்டாணி எடுத்துக்கிட்டாரு. அந்த பட்டாணியிலேயே 7 விதமான வித்தியாசமான பண்புகள் இருக்கிற மாதிரி தாவரங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணார். அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு பின்னாடி பார்ப்போம். அவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட தாவரம் பட்டாணி. அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பைசம் சட்டைவம் அப்படின்வாங்க. அவர் ஒரு 7 விதமான பண்புகள், கேரக்டர், 7 கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு. அது என்னென்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை இருக்கும். இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம், அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தண்டின் உயரம், ஹைட் ஆஃப் த ஸ்டெம் லென்த்துன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மலரின் அமைவிடம், ஃப்ளவர் பொசிஷன். அடுத்து பார்த்திங்கன்னா மலரின் நிறம், ஃப்ளவர் கலர். அடுத்து கனியின் வடிவம், கனின்னு என்னப்பா? பழம், பாட் ஷேப். அடுத்து பார்த்திங்கன்னா கனியுடைய நிறம், பாட் கலர். அடுத்து விதையின் வடிவம், சீட் ஷேப். அடுத்து விதையின் நிறம், சீடு கலர். ஸோ இந்த 7 விதமான பண்புகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணார், சரிங்களா? இதில் வினா எப்படி கேட்கலாம்னா, மெண்டல் தன் ஆய்வுக்கு பயன்படுத்திய 7 பண்புகளில் தவறானது எது அப்படின்னு இதில் ஏதாச்சும் 3 கொடுத்துட்டு சம்மந்தமில்லாத ஒன்று கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஒரு வேரின் நிறம் அப்படி கூட கொடுக்கலாம். அதாவது மலரின் அமைவிடம், மலரின் நிறம், கனியின் நிறம், வேரின் நிறம் கொடுத்து வேரின் நிறம் அவர் ஆராய்ச்சிக்கு எடுக்கலை. அவர் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டது இந்த 7 கேரக்டர் தான். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதிலிருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு. ஓங்கு பண்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா டாமினன்ட் கேரக்டர் அப்படின்வாங்க. ஒடுங்கு பண்பு அப்படின்றத ரெகசிவ் கேரக்டர் அப்படின்வாங்க. ஒன்று டாமினன்ட் கேரக்டர், இன்னொன்று டெகசிவ் கேரக்டர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 2 பேர், கிளாஸ் எங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கலாம். குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. இந்த 2ல் யாருக்கு டாமினன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம பக்கத்து வீடுகளில் பார்த்துருப்போம். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரன் வந்து மனைவி போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அப்போ அவன் டாமினன்ட் கேரக்டர். ஒரு சில பல இடங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா
மனைவி கணவனை போல துவைச்சி எடுத்துடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மனைவி டாமினன்ட் கேரக்டர். இதுதான் ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு. சரிங்களா? யார் அடி வாங்குறாங்களோ அங்கே ரெகசிவ் கேரக்டர் மாதிரி வச்சுக்கோங்க. யார் அடி கொடுக்குறாங்களோ அவங்க ஓங்கு பண்பு. சரிங்களா? டாமினன்ட் கேரக்டர். ஏன்னா அவங்களுக்கு அந்த குணம் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்குது. அடுத்தவங்க மேலே நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒரு டாமினன்ட் கேரக்டர். நம்முடைய பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணுறப்ப அவங்க டாமினண்ட்டாக இருந்தாங்க, நம்ம ரெகசிவாக இருந்தோம். உண்மை அப்படி தானுங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. அப்படி இந்த 7 பண்புகளை அவங்க என்னென்ன எடுத்துட்டாருன்னா, இப்போ தண்டின் உயரம்ன்றப்ப 2 தான் இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஒன்று நெட்டை, இன்னொன்று குட்டை. லாங், ஷார்ட். மலரின் அமைவுடன் பார்க்குறப்ப ஒன்று கோண மலராக இருக்கும், ஆக்சிலரி அப்படின்வாங்க. ஒரு கோணத்தில் மலர் இருக்கும், இல்லாட்டி நுனியில் இருக்கும். சரிங்களா? ஒன்று எங்கே இருக்கலாம்? ஆக்சிலரியில் இருக்கலாம், இல்லாட்டி டெர்மினலில் இருக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா ஊதா, வெள்ளை. ஊதா அதாவது மலரின் நிறம் ஒன்று ஊதா நிறத்தில் இருக்கலாம் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கலாம். சார் நிறைய கலரில் இருக்கேப்பா. அவர் சொல்கிறது பட்டாணியில் மட்டும். ஒன்று ஊதா அல்லது என்னவாக இருக்கலாம்? வெள்ளையாக இருக்கலாம், ப்ளூ ஆர் ஒயிட். கனியின் வடிவம் எடுக்கிறப்ப உப்பியது, இன்னொன்று சுருங்கியது. சரிங்களா? இந்த 2 விதமாக எடுத்துட்டார். ஒன்று இன்ஃப்ளேட்டட், இன்னொன்று கன்ஸ்ட்ரிக்டட். இன்ஃப்ளேட்டட், கன்ஸ்ட்ரிக்டட். அடுத்து பச்சை, மஞ்சள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனியுடைய நிறம். ஒன்று க்ரீனாக இருக்கும் அல்லது எல்லோவாக இருக்கும். அடுத்து விதையோட வடிவத்தை எடுத்துக்கிறாரு. ஒன்று உருண்டையாக இருக்கும், இல்லாட்டி சுருங்கி இருக்கும். வத்தலமாக இருக்கும். அந்த மேல்புற தோல் பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும். நம்ம கவனித்து பார்த்துருப்போம் பட்டாணியில். ஓகே, உருண்டை அல்லது சுருங்கியது. ரவுண்ட் ஆர் ரிங்கிள்டு. ரிங்கிள்டுன்னா சுருங்கினதுன்னு அர்த்தம். அடுத்து விதை நிறம் மஞ்சளாக இருக்கும் அல்லது பச்சையாக இருக்கும், எல்லோ ஆர் க்ரீன். ஸோ இதில் எதுவும் மற்றதெல்லாம் குழப்ப வாய்ப்பு இல்லை. குழப்பறது எது குழப்பம்னு சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. இந்த மலரின் நிறம், கனியின் நிறம், விதையின் நிறம், இந்த 3 தான் வந்து குழப்பம். ஃப்ளவர் கலர் ஒன்று, பாட் கலர் ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா சீடு கலர். 3மே கலர் தான். அதனால் இந்த வண்ணம் அதுவும் மாற்றி போட வாய்ப்புகள் உண்டு. கேள்வி எப்படி கேட்பான்னா, மெண்டல் தன் ஆய்வுக்கு பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தில் மலரின் நிறத்தில் ஒடுங்கு பண்பு காட்டும் நிறம் அப்படின்றப்ப ஊதா, வெள்ளை, பச்சை, மஞ்சள் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுரும். ஸோ இந்த மாதிரி வினாக்கள் கூட இந்த டேபிளில் கேட்கலாம். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி 7 டிஃப்ரென்ஸ் கேரக்டரில் அதாவது டாமினன்ட் கேரக்டரையும் ரெகசிவ் கேரக்டர் இருக்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணார்ன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இது ஆராய்ச்சி பண்ணது, அந்த தகவலை மட்டும் முதல் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு கோலம் மட்டும் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். கோலம் மட்டும் வரைஞ்சிருக்கீங்களா? ஒரு கட்டை வரைஞ்சிருக்கேன். இந்த பக்கம் 2 கேபிட்டல் டி, அந்த பக்கம் 2 ஸ்மால் டி எழுதியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய முதல் பண்பு ஸ்டெம்முடைய லென்த், லாங் ஷார்ட் இருக்கா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் கூட எடுத்துக்கிறேன். ஒரு கேரக்டர் எடுத்து எப்படி நடத்துகிறேன் அது மாதிரி தான் மற்ற எல்லாமே வரும். டால், அதாவது இந்த கேபிட்டல் டி பார்த்தீங்கன்னா உயரம்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் டி பார்த்தீங்கன்னா குட்டைன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் என்ன வச்சுக்கணும்? உயரம். ஸ்மால் டீயை குட்டைன்னு வச்சுக்கோங்க. ரைட். கேபிட்டல் டி இஸ் டினோட்டட் அஸ் லாங், ஸ்மால் டி டினோட்டட் அஸ் ஷார்ட். ஓகே, இப்போ நம்ம சாதாரண பெருக்கல் மாதிரி பாருங்கள். இந்த டீயும் இந்த டீயும் இணைஞ்சா என்ன ஆகும்? அதாவது நெட்டை தாவரமும் இணைந்து உருவாகினால் எந்த தாவரம் உருவாகும் அப்படின்றத அந்த டேபிள் சுருக்கமாக சொல்லுது. ரெண்டுமே கேபிட்டல் டி தான் வரும். டி இன்ட்டு டி, டிடி. ஓகே, அப்போ கண்டிப்பாக இந்த தாவரம் என்ன தாவரமாக தான் இருக்க முடியும்? நெட்டை தாவரமாக தான் இருக்க முடியும். அடுத்து ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி. அப்போ எப்படின்னா இந்த 2 சேர்ந்துக்கும் அப்படியே. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உயரத்துக்கான பண்பு இருக்குது, குட்டைக்கான பண்பு இருக்குது. பட் எது டாமினன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் டாமினன்ட். உயரம் தான் டாமினன்ட். அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த தாவரம் உயரமாக தான் இருக்கும். அதுதான் ஓங்கு பண்பு. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீயும் ஜாயிண்ட் ஆகும். எப்படி ஜாயிண்ட் ஆகும்? இந்த கேபிட்டல் டி முன்னாடி வரும், ஸ்மால் டி பின்னாடி வரும். அப்போ இந்த தாவரம் எப்படி தான் இருக்கும்? நெட்டையாக தான் இருக்கும். குட்டை பண்போடு இணைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நெட்டையாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்மால் டி, அதுவும் ஸ்மால் டி. இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிடி ரெண்டுமே ஸ்மால் டி வருது. ஸோ இந்த தாவரம் எப்படி தான் இருக்க முடியும்? குட்டை தாவரமாக தான் இருக்க முடியும். இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் 2 விதமான கேரக்டர் எடுத்துக்கிட்டார். ஒன்று நெட்டை, ஒன்று குட்டையின் தாவரம் எடுத்துக்கிட்டார். பட் உண்டான 4 வகை தாவரங்களில் 3 தாவரங்களுமே நெட்டையாக தான் இருந்திருக்கு. மறுக்க முடியுமா? எது 1, 2, 3.
மூன்றுமே நெட்டையாக தான் இருந்திருக்கு. குட்டை எத்தனை தான் வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அப்போ நெட்டை குட்டை ரெண்டையுமே நான் ஹைப்ரிட் பண்ணி கிராஸ் பண்ணி 3 விதத்தில் உருவாக்கியிருக்கேன். இதில் இருக்க நெட்டை ரெண்டுமே அது ரொம்ப பியூர். இருக்கு இது ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர். பட் கிராஸ் எத்தனை? 2 கிராஸு பாருங்கள். டிடி இந்த ரெண்டுமே என்னது? கிராஸு. பட் கடைசியாக ஒன்று பார்த்திங்கன்னா தூய குட்டை எப்படி இருக்கோ அப்படியே வந்திருக்கு. அப்படி தானுங்க. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா, நெட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 3 நெட்டை தாவரம் இருக்குது, ஒரு குட்டை தாவரம் இருக்குது. பட் கிராஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இருக்கிறது பியூரு, இந்த ஒன்று மட்டும் பியூரு, இதுவும் பியூரு. பட் இந்த 2 தான் கிராஸ். அப்போ நான் 2 ரேஷியோ உருவாக்கியிருக்கேண்ணா. ஒன்று 3:1 உருவாக்கியிருக்கேன், ஒன்று 1:2:1 உருவாக்கியிருக்கேன். இதைத்தான்ப்பா மெண்டலும் உருவாக்கினார். கிரிக்கர் ஜோகன் மண்டலம் இதை உருவாக்கினார். இதுதான் ஒரு பண்பு கலப்பு அப்படின்றது. மோனோ ஹைப்ரிட் கிராஸ்ன்றது இதுதான். சரிங்களா? இந்த 2 ரேஷியோக்கு ஒரு பேர் இருக்குது, நல்லா கவனிங்க. ஸோ இதில் நான் இந்த படத்தை வச்சு நடத்தி முடிச்சிடுவேன், நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ இந்த கட்டை ஃபஸ்ட்டு புரியுதா? புரியலாட்டி இந்த வீடியோவை ரிப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ நான் இதெல்லாம் அழிச்சிட்டு இந்த ரேஷியோ மட்டும் எழுத போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சது 3:1, 3 நெட்டை தாவரம், ஒரு குட்டை தாவரம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 பியூர், ரெண்டுமே டிடின்னு இருந்துச்சு, 2 கிராஸாக இருந்துச்சு, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, 2 ஸ்மால் டி இருந்துச்சு, எதுவும் பியூர் தான். ஓகே, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 3 தாவரம் நெட்டையாக இருக்கும், ஒரு தாவரம் குட்டையாக இருக்கும். அப்போ புறத்தோற்றம், அந்த தாவரத்துடைய புறம் வெளியில் பார்த்து நம்மளால் சொல்ல முடியும், இது நெட்டை தாவரம் குட்டை தாவரம் சொல்ல முடியும். சரிங்களா? இப்படி புறத்தோற்றத்தை வச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் புறத்தோற்ற விகிதம். கேட்பாங்க, மெண்டலின் ஒரு பண்பின் கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்னன்னு கேட்டான்னா அவன் ஹைட்டை வச்சு கேட்குறான்னு அர்த்தம். இப்போ 3:1 அதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்படி புறத்தோற்றத்தை வச்சு சொல்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனோடைப். அதை கிளியராக கவனிங்க, பீனோடைப். அப்போ எப்படி கேட்பான்னா, டைரெக்டாக எப்படி புறத்தோற்ற விகிதம் கேட்க மாட்டான். மெண்டல் சோதனையில் ஒரு பண்பு கலப்பின் பீனோடைப்பின் விகிதம் என்ன? வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் த பீனோடைப் இன் ரிசர்ச் ஆஃப் பைசம் சட்டைவம் பை மெண்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:1. கிளியரா? ஓகே. பட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இப்போ கண்டுபிடிக்க முடியும்? அதாவது 2 கிராஸ்னு கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ 3 தாவரம் 4 தாவரம் மொத்தம் 4 தாவரமே இருக்குது. அதாவது மொத்தம் 3 நெட்டை ஒரு குட்டை இருக்குது. இதில் எது கிராஸு எது ஒரிஜினல் உங்களை சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா 3 உயரமாக இருக்கும். இந்த 3ல் எது பியூர்னு சொல்ல முடியாது, அவங்களால சொல்ல முடியாது. அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்க ஜீனை வச்சு தான் சொல்ல முடியும். ஆராய்ச்சி பண்ணவங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த ஜீன் தான் அதை முடிவு பண்ணுது, இது கிராஸ் இல்லைண்டு. அதாவது ஒரு பியூர் அன்பியூர் அப்படின்னு சொல்கிறது இதுதான். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி ஜீனை வச்சு தான் சொல்ல முடியும். அப்படின்றதுனால ஜீனுடைய பண்புகள், அதாவது உள்புறத்தில் இருக்கக்கூடிய பண்புகள், ஹைட்டுன்றது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், இது ஜீன்ன்றது உள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இந்த உள்ளே இருக்க கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடிய இந்த ரேஷியோக்கு பேர் ஏறக்குறைய வெளித்தோற்ற பண்பு அப்படின்வாங்க. இதுக்கு பேர் அது ஃபினோடைப்பா, இது ஜீனோடைப். ஏன்னா ஜீன்களுடைய அமைப்பை வச்சு சொல்கிறதுனால இதுக்கு பேர் ஜீனோடைப். கேட்பாங்க, மெண்டல் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் என்ன அப்படின்னு கேட்டானா 1:2:1. வாட் இஸ் தி ஜீனோடைபிக் ரேஷியோ டு தி மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:2:1. இதை தாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உள்ளே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக நடத்திட்டேன். ரைட்டுங்களா? நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு டிடி இருந்துச்சா, ஒரு 2 கேபிட்டல் டி வந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒன்று தான் வந்துச்சு. அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா கலப்பற்ற நெட்டை அப்படின்றாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் ஹோமோசைகஸ்னு பேர், டால் ஹோமோசைகஸ்னு சொல்லலாம். சரிங்களா? அது ஒன்று தான் இருந்துச்சு. பட் கலப்பின நெட்டை டால் ஹெட்ரோசைகஸ் அப்படின்வாங்க. அது எவ்வளோ இருந்துச்சுன்னா அது 2 இருந்துச்சு. கலப்பற்ற குட்டை ஒன்று இருந்துச்சு, 12 கோமோசைகஸ்ன்னுவாங்க, அது 1 இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இதை வச்சு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜீனாக்கு விதம் என்ன சொல்கிறாங்க? ஜீனோடைப் 1:2:1. இதைத்தான் நான் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். சார் ஃபினோடைப் சார் அது மேலே இருக்குது பாருங்கள்.
ஃபீனோடைப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:1. புரியுதுங்களா? இவ்வளோதாங்க. இப்போ இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது? ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய விதம் தான் வேறு கஷ்டமான விதத்தில் பார்ப்பீங்க. சரிங்களா? ஓகே, இதை வச்சு புக்கில் ரீட் பண்ணுங்கள், புரிஞ்சிடும். நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம், அடுத்த டேர்ம் போயிடலாம். கவனிங்க, ஒரு விஷயம் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் அவர் எடுத்துகிட்ட கேரக்டர் என்னப்பா? ஹைட்டுன்ற ஒரு கேரக்டர் தான். நெட்டை குட்டை அப்படின்ற கேரக்டர் மட்டும் தான் எடுத்தார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இருபண்பு கலப்பு. அப்போ என்னங்க, 2 கேரக்டர் எடுத்துக்க போகிறோன்னு அர்த்தம். அவ்வளோதான். 2 கேரக்டர் எடுத்து இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதில் ரேஷியத்தை கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க. ஓகே, இருபண்பு கலப்பு டைஹைப்ரிட் கிராஸில் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 2 கேரக்டர். என்னென்ன கேரக்டர் எடுக்கிறாருன்னா, ஒன்று சீடுடைய கலர், இன்னொன்று சீடுடைய சேஃப். சீடு சேப்பையும் சீடு கலரையும் எடுத்துக்கிறார். அதை டேபிளில் போய் ஒருத்தர் பார்த்துட்டு வந்துடுங்க, அதில் இருக்குது. இந்த 2ஐயும் எடுத்துக்கிறார். இதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா கிராஸ் பண்ணுறாரு. சரிங்க சார். விதையின் நிறம் எடுக்கிறப்ப அதில் 2 கலர் எடுத்துக்கிறார். ஒன்று மஞ்சள், ஒன்று பச்சை. மஞ்சள் இருக்குது, பச்சை இருக்குது, 2மே எடுத்துக்கிறாரு. விதையின் வடிவம் எடுக்கிறப்ப உருண்டை இருக்குது, சுருங்கியது இருக்குது. அதாவது பார்ட் கலர் அப்படின்றப்ப எல்லோ வரும், க்ரீன் வரும். பார்ட் ஷேப் அப்படின்றப்ப ரவுண்டு வரும், ரிங்கிள்டு வரும். சரிங்களா? இப்போ இந்த 2 கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி டேபிள் போட்டு பாருங்கள், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு நான் தனியாக கட்ட பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் புக்கிலே கட்டம் போட்டு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதே போதுமானது, நல்லா புரியும், நான் சொல்லித்தரேன். கவனிங்க. இப்போ மஞ்சள் நிறமுடைய விதைகள் எடுத்திருக்காங்க. மஞ்சள் நிறமுடைய விதைகள்னால் அது கலர் வந்து மஞ்சள் எடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேஃபில் உருண்டை எடுத்துட்டாங்க. ஸோ உருண்டைன்றது ரவுண்டு, அதனால் கேபிட்டல் ஆர் போட்டிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்னா ரவுண்டுன்னு அர்த்தம். எல்லோ 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 எல்லோ. அப்போ மஞ்சள் நிறமுடைய விதைகள், அதுவும் பார்த்திங்கன்னா பியூர் சுத்தமான விதைகள் எடுத்தாச்சு. அதே மாதிரி அதாவது ஏற்குறைய டாமினன்ட் கேரக்டர் இருக்கக்கூடிய விதைகள் எடுத்தாச்சு. அப்படி ரைட் சைடு பாருங்கள், அப்படி இல்லை, டாமினன்ட் இல்லை, ரெகசிவ் எடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பச்சை வரும், கலர் வந்து பச்சை வரும். நிறமுடைய விதைகள் சுருங்கிய பச்சை நிறமுடைய விதைகள், ரிங்கிள்டாகவும் இருக்கணும், க்ரீனாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விதைகள் எடுத்தாச்சு. அதனால் சுமாலில் நோட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஸ்மால் ஆர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது எதை குறிக்குதுன்னா க்ரீனை குறிக்குது. சரிங்களா? சரி, இங்கே இந்த ஆறுன்றது எல்லோவை குறிக்குது, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஸ்மால் ஒய்ன்றது பார்த்திங்கன்னா அது ரிங்கிள்டுன்னு சொல்லுது. ரிங்கிள் அப்படின்றத அவங்க டினோட் பண்ணுற அந்த சிம்பிள் ஒய்ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கே புரியுது. இதனால் பளிர் தெரியுது பாருங்கள், மங்களகரமாக தெரியுது. இது டாமினன்ட் கேரக்டர், இது பார்த்திங்கன்னா ரெகசிவ் கேரக்டர். இப்போ இதில் 2 கேபிட்டல் ஆர் இருக்குது, 2 ஒய் இருக்கா? கண்டிப்பாக அது இணையிறப்ப ஏதாவது ஒரு கேமிட்டு மட்டும் தான் வரும். அப்போ ஒரு ஆர் ஒரு ஒய் எடுத்துக்கங்க. இதுலேயும் அதே மாதிரி 2 ஸ்மால் ஆர் 2 ஸ்மால் ஒய் இருக்கா? அதில் ஒரு ஸ்மால் ஆர் ஒரு ஸ்மால் ஒய் எடுத்துக்கங்க. இப்படி நம்மகிட்ட 46 குரோமோசோம் இருந்து நம்மகிட்ட இருந்து 23, ஒரு பெண்கிட்ட இருந்து 23 வந்து திரும்ப 46 ஆகுது. அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு ஆர் ஒய், அந்த பக்கம் ஒரு ஆர் ஒய். இந்த 2 இணைஞ்ச என்னங்க ஆகும்? யோசிச்சு பாருங்கள். இந்த ஆர் ஒய்யோட அந்த ஆர் ஒய் வந்துச்சுன்னு என்ன வரும்? இப்படி ஸ்மால் ஆர் ஒய் இப்படி வரலாம். அதே மாதிரி இது இதோட இணைஞ்சிச்சுன்னா ஒன்று இது இதோட இணையணும், அப்புறம் இது இதோட இணையணும். எப்படி இணைஞ்சாலும் இந்த 2 தான் வரும். பாருங்கள், எப்படி இணைஞ்சாலும் இந்த 2 தான். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், இது ஒன்று வரும். திரும்பி இங்கிட்டு அங்கிட்டு போட்டிங்கன்னா இப்படி ஒன்று ஜாயிண்ட் ஆகும், இப்படி ஒன்று ஜாயிண்ட் ஆகும். 2 தான் ஜாயிண்ட் ஆக முடியும். பட் 2லேயுமே பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கேரக்டர் கேபிட்டல் ஆர் வந்திருக்கான் பாருங்கள், வந்திருக்கு. கேபிட்டல் ஒய் வந்திருக்கு, ஸ்மால் ஒய்யும் வந்திருக்கு, ஸ்மால் ஆரும் வந்திருக்கு. இப்படி கலந்து வந்தால் எது டாமினன்ட்டு? கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஒய் தான் டாமினன்ட். அப்போ உண்டாகக்கூடிய அந்த விதைகள் எப்படி உண்டாகும் பார்த்தீங்கன்னா, எல்லா விதைகளுமே மஞ்சள் நிறமுடைய உருண்டை விதைகள் தான் உண்டாகும். இதுதான் F1 தலைமுறை அப்படின்வாங்க. முதல் கலப்பில், சரிங்களா, முதல் கலப்பில் இப்படி தான் உண்டாகும். எல்லாமே மஞ்சள் நிறமுடைய விதைகள் தான் உண்டாகும். காரணம் இது மட்டும்தான் இணையுது. சரிங்களா? இதில் யாரும் டவுட் இருக்காது, பார்த்தோன்னே புரிஞ்சிடும், டக்குன்னு புரிஞ்சிடும். இது F1 கலப்பு ஏறி முதல் தலைமுறை அப்படின்வாங்க. இது ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ நல்லா கேட்டுங்க. டவுட் வந்துச்சுன்னா திரும்ப ரிப்ளை பண்ணி பாருங்கள், புரியும். F1 டைஹைப்ரிட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இது தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு அடுத்து இதோ நிப்பாட்ட பரவாயில்ல, இதை கொண்டு வந்துடுறாங்க.
இந்த F1 ஜென்ரேஷனில் உண்டான இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறாங்க. இதை இந்த பக்கம் எழுதிடுறாங்க, இதை இந்த பக்கம் எழுதிடுறாங்க. சரிங்களா? ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க? கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தினா எந்த மாதிரி உருவாகும் அப்படின்றத டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டேபிள், அதே மாதிரி தான் இந்த டேபிள். இந்த டேபிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும், நான் சொல்கிற மாதிரி பார்த்தா புரியும். கவனிங்கப்பா, இங்கே கவனிங்க. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இங்கேயும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், இங்கேயும் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். இங்கே கேபிட்டல் ஆர் ஒய், இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். இங்கே அதே மாதிரி தான் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். அதான் அந்த ஒவ்வொரு கேமிட்டாக பிரித்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நம்ம சாதாரணமாக பெருக்குவோம் பார்த்தீங்களா, பெருக்கல் இந்த மாதிரி அட்டவணையெல்லாம் பெருக்குவோம், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றா கிராஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களும் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக மைண்டில் செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன், அந்த மாதிரி பாருங்கள். பொதுவாக இது நமக்கு வந்து எப்படின்னா இதோடைய எண்ணிக்கை தான் பார்க்க போகிறோம், எண்ணிக்கையை மனப்பாடம் பண்ண முடியும். இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது டக்குன்னு இல்லை நான் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மாதிரி பாருங்கள். இப்படி ரெண்டு கிராஸ் ஆகிறப்ப மஞ்சள் உருண்டை விதைகள் உண்டாகணும்னா அந்த உள்ள கிராஸ் ஆகி போட்டுருங்க பாருங்கள். இந்த ஆர்ஒய்யும் நல்லா கவனிங்க, இந்த ஆர்ஒய்யும் இந்த ஆர்ஒய்யும் இணைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். அப்போ கேபிட்டல் ஆர் வந்துருச்சு, அப்போ டாமினன்ட் கேரக்டர். அப்போ எங்கெல்லாம் கேபிட்டல் ஆரோ கேபிட்டல் ஒய்யோ வருதோ அது எல்லாமே என்ன தான்? டாமினன்ட் கேரக்டர் தான். அது எல்லாமே மஞ்சள் நிறமுடைய விதைகளாக தான் இருக்கும். ஒருவேளை கேபிட்டலில் ஆர் வரல, ஸ்மால் ஆர் மட்டும் வந்திருக்கு, ஆனால் ஒய் கேபிட்டலில் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த விதைகள் என்ன ஆயிரும்னா சுருங்கிய விதைகளாக மாறிடும், ரிங்கிள்டு விதைகளாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்துங்க, அந்த கலரை எண்ணி பார்த்துங்க. கேபிட்டல் ஆர்ஆர் கேபிட்டல் ஒய் வர்றதெல்லாம் எத்தனைன்னு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். கேபிட்டல் ஆர்ஆர் கேபிட்டல் ஒய் வர்ற மாதிரி எத்தனைக்கு எண்ணி பாருங்கள். கரெக்டாக 9 இருக்கும். எத்தனை இருக்கும்? கரெக்டாக 9 இருக்கும். அதாவது இந்த 4 கேரக்டரில் கேபிட்டல் ஆர் வந்திருக்கணும், கேபிட்டல் ஒய் வந்திருக்கணும். அப்படி எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 9 வந்திருக்கும். இந்த 9மே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ, மஞ்சள் உருண்டை. அப்போ 9 மஞ்சள் உருண்டைகள் உண்டாகும். இதே மாதிரி சுருங்கியது, மஞ்சள் சுருங்கியது எத்தனை உண்டாகும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ளே ரெண்டுமே ஸ்மால் ஆர் வந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த 4 வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்படி இந்த 4மே பாருங்களேன், மொத்தம் 3 தான் இருக்குது. இந்த 3மே பாருங்கள் ஸ்மால் ஆர் எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். ஸ்மால் ஆர். இப்படி ஸ்மால் ஆர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு எல்லோ, அதாவது மஞ்சள் சுருங்கியதுன்னு அர்த்தம். நான் ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேபிட்டல் ஒய், அதோட ஒரு ஆர் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கணும், 2 கேபிட்டல் ஒய் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பச்சை உருண்டை, ரவுண்டட் க்ரீன். அதுவும் 3 இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு கேபிட்டல் ஆர் இருக்குது, 2 ஸ்மால் ஒய் இருக்குது. சாரி, இது கேபிட்டல் ஒய்யில் ஸ்மால் ஒய் மாற்றிக்கிங்க, இதை மட்டும் மாற்றிங்க. சாரி, கேபிட்டல் ஒய் போட்டக்கூடாது, கேபிட்டல் ஒய் தான் டாமினன்ட் கேரக்டர் ஆச்சே. ஸோ ஸ்மால் ஒய் போடணும், மன்னிக்கவும், ஸ்மால் ஒய். ஓகேவா? ஒரு கேபிட்டலாக இருக்கணும், 2 ஸ்மால் ஒய் இருக்கணும். அப்படி எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெகசிவ் கேரக்டராக ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பச்சை சுருங்கியது. எல்லாமே எப்படி இருக்கும்? சுருங்கியதாக இருக்கும். இது 1 இருக்கும். மொத்தம் இந்த டேபிள் பாருங்கள், 4க்கு 4 டேபிள், 4 16 வந்துருச்சா பாருங்கள். 9 3 3 1 கூட்டி பாருங்கள். 9 3 12, 12 3 15, 15 1 16. ஸோ 16ஐயும் பிரிச்சிட்டோம். இந்த 9 முதல் பார்த்த இந்த 9 என்னான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உருண்டை, எல்லோ ரவுண்டட். அடுத்த 3 பார்த்தோமே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சுருங்கியது, ரிங்கிள்டு எல்லோ. அடுத்த ஒரு 3 பார்த்தோமே பச்சை ரவுண்டட், பச்சையாக இருக்கணும், உருண்டையாக இருக்கணும், ரவுண்ட் க்ரீன்.
கடைசியாக ஒன்று பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு கிரீன், அது ஒன்று தான். சரிங்களா? இப்போ பார்த்தது எல்லாமே என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜெனட்டிக் கேரக்டர் தான் பார்த்துருக்கோம், ஜீனாக்க விகிதம் தான். ஸோ இதில் ஜீனாக்க விகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஜெனியோடைப் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா 9:3:3:1. பட் அங்கே எப்படி பார்த்தோம், டைஹைப்ரிட் மோனோஹைப்ரிட்டில் எப்படி பார்த்தோம், மோனோஹைப்ரிட்டில் எவ்வளோ வந்துச்சு, 1:2:1 தான் வந்துச்சு. அங்கே 4 கேரக்டர் தான் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 16 கட்டம் வரும். அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கணும், 9:3:3:1. இதில் ஏதாவது டவுட் இருக்காங்க? ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ரேஷியோவை மறந்துடாதீங்க. மொத்தம் 3 ரேஷியோ பார்த்துருக்கோம். அதாவது பீனோடைப் 1, ஜீனோடைப் 1. எதில்? மோனோஹைப்ரிட்டில். மோனோஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா பீனோடைப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:1. நான் பார்த்தெல்லாம் திரும்ப ஒரு ரீகால் பண்ணுறேன், கவனிங்க. 3:1. அதே மாதிரி ஜீனோடைப் பார்க்குறப்ப 1:2:1. இப்போ இங்கே ஜீனோடைப் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், 9:3:3:1. அப்போ இதில் வந்து சார் பீனோடைப் எப்படி இருக்கும்? இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் குழம்பிடுவீங்க, கொஞ்சம் குழப்பம் அடைவீங்க, அடுத்து தெளிவாயிருவீங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்லி ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இதை முழுமையாதுக்கு சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சில வார்த்தைகள் திக்கும், நான் கொஞ்சம் திக்குவாய் தான், ஒரு சில வார்த்தைகள் திக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்துடைய மெண்டல் விதிகள் கொடுத்துருப்பாங்க. விதிகளை நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அந்த விதிகளை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பேர்களை மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஒன்று ஓங்குத்தன்மை விதி, ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்கும் அப்படி சொல்கிறது தான் ஓங்குத்தன்மை விதி. சரிங்களா? ஓங்குத்தன்மை விதி, லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்வாங்க. இன்னொன்று தனித்து பிரிதல் அல்லது கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி அப்படின்வாங்க. லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். அப்புறம் மேலே பார்த்தா விதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணாலும் ஓரளவு புரியும். மூணாவது சார்பின்றி ஒதுங்குதல் விதி, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்வாங்க. சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இல்லை விதி உங்களுக்கு தெரிலாட்டி பேர்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விதியை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, வேறு ஒன்றும் அதில் கேள்வி வரப்போகிறது கிடையாது. சார்பின்றி ஒதுங்குதல் விதியை கூறியவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு டிஹெச் மார்கன், மெண்டல், சார்லஸ் டார்வின், லினேயஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு மாட்டிக்குவோம். அதனால் அந்த விதிகள் பெயர்களை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு நடத்தி முடிச்சிருக்கேன். நீங்கள் இதை வச்சுட்டு நீ புக்கில் ரீட் பண்ணுங்கள். இந்த ரேஷியோவை தவிர மற்ற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இருந்தாலும் லைட்டாக ரீட் பண்ணுங்கள், ஓரளவு புரியும். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்கள், டிஎன்ஏ பற்றியும் ஜீன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரோமோசோம்னா என்னென்னு பார்க்க போகிறோம், குரோமோசோம்களை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பல பேருக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்குது, அதை மட்டும் உள்ள ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே செல்களால் ஆனது, நம்முடைய பாடி செல்களால் ஆனது. ஒரு செல் நான் இப்படி வரைகிறேன், இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோம், இவ்வளோ பெருசாக இருக்காது, உங்களுக்கு புரியுதுக்கு வரைஞ்சிருக்கேன். இந்த செல்லுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கும், நியூக்ளியர் இருக்கும், உட்கரு இருக்கும். இது உட்கரி மதண்டிலாம் இருக்காது, ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். நான் வரைஞ்சிருக்கேன். இந்த உட்கருக்குள்ளே என்ன சார் இருக்கும், இப்போ நூலிலை போன்று ஒரு பொருள் காணப்படும். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம். அந்த குரோமோசோமில் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஜீன். இதுக்கு பேர் குரோமோசோம். அந்த குரோமோசோமில் ஒரு பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜீன். ஸோ இதை எல்லாத்தையும் பற்றி நீங்கள் படிக்க போகிறோம். மொதல் ஒரு அவுட்டர் லைட்டாக தெரிஞ்சு வச்சு தான் உள்ளே போனால் ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த குரோமோசோம் அப்படின்ற வேர்டை யார் பயன்படுத்தினாங்கன்னா 1888 1888 வால்டேயர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் பயன்படுத்தினார். ஸோ குரோமோசோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ட்ரெடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்முடைய ட்ரெடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பொருள், பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய ஒரு பொருள். இதை கொண்டு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, த குரோமோசோம் ஆர் தி கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் கண்டெயின் தி ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன். ஓகே, இதை பற்றி இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சார் குரோமோசோம் ஒரு ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி வளைச்சி போட்டு குரோமோசோம், நீங்கள் அதுக்குள்ளே என்ன சார் இருக்கும், அதுக்குள்ளே வேறு ஒன்றும் இருக்காது, டிஎன்ஏ இருக்கும். என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு நம்முடைய மிச்சர் கட்ட நூல் மாதிரி, ரொம்ப குட்டினா அதை கற்பனை பண்ணிங்க, ஒரு சுருள் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் குரோமெட்டின் இலைன்னுவாங்க. அந்த குரோமெட்டின் இலைகளால் ஆன
அந்த மரபு பொருளுக்கு பேர் தான் குரோமோசோம். நல்லா கவனிங்க. டிஎன்ஏவை உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கி சுருண்ட குரோமட்டின் இலைகள் கொண்ட மரபு பொருளே குரோமோசோம். The chromosome are highly condensed coiled. காயில் மாதிரி இருக்கும், சுருள் மாதிரி இருக்கும். Chromatin fibers packed with the DNA that forms the genetic material. ஸோ இந்த டிஎன்ஏன்றதான் மரபு பொருளை உள்ளடக்கணும். ஸோ டிஎன்ஏ தான் அந்த மரபு பொருளான இல்லை, அந்த டிஎன்ஏக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஜீன். இது டிஎன்ஏவுடைய ஒரு பகுதி. குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஜீன். இந்த ஜீனில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மரபு பண்புகள் இருக்கும். அந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய பையனுடைய ஃபோட்டோ போட்டுருந்தேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, சார் உங்கள் பையன் உங்களை மாதிரியே இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன மாதிரின்னா என்ன மாதிரி கண்கள், என்ன மாதிரி மூக்கு, என்ன மாதிரி பேச்சு, என்ன மாதிரி தான் முகம் இருக்குன்றாங்க. இதுதான் அந்த பாரம்பரிய பண்பு. இந்த பாரம்பரிய பண்பு எப்படி போயிருக்கும்னா, ஜீன் என்னுடைய உடலில் இருந்த ஜீன் தான் என் மகனுக்கு போயிருக்கும். சரிங்களா? என் உடலில் இருக்க செல்லில் இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்குது, உட்கருக்குள்ளே என்ன இருக்குன்னா குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏன்ற ஒரு பகுதி பொருள் இருக்குது, அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் அந்த ஜீன் இருக்குது. அந்த ஜீன் தான் ட்ரான்ஸ்ஃபர் டு தி மைசன். புரியுதுங்களா? ரைட். அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, குரோமோசோமில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் பார்த்தீங்கன்னா அது பேர் லோகஸ். பாருங்களேன், ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்திருக்கும், அதற்கு பேர் லோகஸ். கேட்பாங்க, குரோமோசோமில் ஜீன் அமைந்துள்ள பகுதி இவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோகஸ். த லொக்கேட்டட் இன் குரோமோசோம். ஜீனுக்கு நேம் என்ன பேர் பார்த்தீங்கன்னா லோகஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜீன் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ டூரிங் செல் டிவிஷன், எப்போ செல் பிரிதல் போது, செல் பிரிதல் பகுப்படைதல், அந்த பகுப்படைதலின் பொழுது இந்த தகவல்கள் பரிமாற்றப்படும். During cell division, the genetic information present in the genes are passed from one generation to another generation. Okay? ஓகே, இனி இந்த படத்தை வச்சு மித்த எல்லாத்தையும் நடத்திடுவேன். நீங்கள் தான் கரெக்டாக கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா புரியும். இதை நான் சொல்கிற வேர்டெல்லாம் நல்லா கவனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே புக்கை ரீட் பண்ணிங்கன்னா அழகாக புரியும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் குரோமோசோம். நீங்கள் படத்தில் பார்க்குறது, அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் குரோமோசோம். அதில் ஒரு பிரிவை கட் பண்ணி இதில் தனியாக, அதாவது உள்பகுதி எப்படி இருக்குன்றதை இந்த ரெண்டாவது படத்தில் காமிச்சிருக்காங்க. இதை பாருங்கள், முதல் படத்தை கவனிங்க. 2 ரிப்பன் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க, இதுக்கு பேர் தான் குரோமோசோம். இந்த 2 ஒரு இடத்துல ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 இதுக்கு பேர் குரோமோசோம். இந்த ஒரு இதுக்கு பேர் பண்ணிட்டு குரோமேட்டிட், இதுக்கு பேர் ஒரு குரோமேட்டிட். அப்போ எத்தனை குரோமோசோமில் எத்தனை குரோமேட்டிட் இருக்குது? 2 குரோமேட்டிட் இருக்குது. இந்த 2 குரோமேட்டிட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த பிளேஸுக்கு பேர், ஜாயிண்ட் ஆஃப் த குரோமேட்டிட், அந்த பார்ட்டுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர். என்ன பேர்? சென்ட்ரோமியர். ஸோ இந்த படத்தில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ரெண்டாவது படத்தில் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு பேர் தான் சென்ட்ரோமியர். முதல்ல சென்ட்ரோமியர்ன்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி சென்ட்ரோமியர் இந்த இடத்துல இணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த இணைஞ்சிருக்கிற இதுக்கு பேர் முதன்மை சுருக்கம்னு ஒரு பேர் இருக்குது. கேட்பாங்க, முதன்மை சுருக்கம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் இணையக்கூடிய பகுதி தான். இந்த இடத்துல சுருங்கியிருக்கா இல்லையா? இதுக்கு பேர் முதன்மை சுருக்கம், பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்வாங்க. 2 குரோமேட்டேட்டுகள் இணையும் பகுதி சென்ட்ரோமியர். இவ்வாறு இணைவதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை சுருக்கம்னு பேர், பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன். ரைட். இப்போ இந்த குரோமேட்டிட் வேறு எங்கேயாவது சுருங்கியிருக்கான் பாருங்கள். இது இங்கே சுருங்கியிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல வேறு எங்கேயாவது சுருங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 2ஆம் நிலை சுருக்கம், செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்வாங்க. செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதனுடைய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருந்து தான் உட்கருமணி உருவாகும். அதாவது நியூக்ளியோலர் ஆர்கனைசர் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் இந்த நியூக்ளியஸ் இந்த இடத்துல இருந்தால் ஃபார்ம் ஆகும். ஒரு உட்கருமணி எந்த இடத்துல உண்டாகும் கேட்டிங்கன்னா 2ஆம் நிலை சுருக்கம், செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷனில் தான் உண்டாகும். கேட்பாங்க, உட்கருமணி எந்த நிலையில் உண்டாகிறது? முதல் நிலை சுருக்கம், 2ஆம் நிலை சுருக்கம், 3ஆம் நிலை சுருக்கம், 4ஆம் நிலை சுருக்கம், மொத்தம் 2 நிலை சுருக்கம் தான் இருக்குது. அதில் 2ஆம் நிலை சுருக்கம். இது ஒரு கேள்வி, நல்லா மைண்டில் வச்சுங்க. நான் படத்தை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ படம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மற்றெல்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியமே இல்லை, ஈஸி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து குரோமோசோமுடைய எட்ஜ், இந்த எட்ஜ் தான் எட்ஜு, கடைசி எட்ஜ் இது தான்.
இந்த எட்ஜுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா டீலோமியர். கேட்பாங்க, குரோமோசோமின் இறுதி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டீலோமியர். த எண்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கால்ட் டீலோமியர். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு நுனிகளும் எதிரெதிர் தன்மை உடையவை. இது ஒரு நுனி இருக்கா, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேரக்டர் தான் இருக்கும், எதிரெதிர் தன்மை கொண்டதாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு ஒன்றோட ஒன்று இணையாது, இதுக்குள்ளே இணைஞ்சு போயிடும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேரக்டரில் இருக்கக்கூடியது. ஸோ ஒன்றோட ஒன்று என்ன ஆகாது? ஜாயிண்ட் ஆகாது. ஏன் இப்படி ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குன்னா, இது எதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்கள் நிலைப்புத்தன்மையாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், இந்த டீலோமியர் தான் காரணம். ஏன்னா இந்த ரெண்டோட எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கேரக்டர் இருக்கிறதுனால ஜாயிண்ட் ஆகாது. அப்படி ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அது ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, குரோமோசோம்களின் நிலைப்புத்தன்மைக்கு காரணம் முதன்மை சுருக்கம், இரண்டாம் நிலை சுருக்கம், டீலோமியர், சாட்டிலைட். எதுங்க? டீலோமியர். இட் மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்டெபிலிட்டி டு தி குரோமோசோம்ஸ். ரைட். இப்போ இது எல்லாத்தையும் போக வேறு ஒன்று மட்டும் இருக்குது. அப்போ இந்த குரோமோசோமும் எதோட இணையுதுன்னா, சார் இந்த ஏரியாவில் எது சார் இணையும்? எது இணையும்னா இதுதான் இணையும், இந்த பார்ட் இணையும். நல்லா பாருங்கள், ஒரு குட்டின்னு மண்டை மாதிரி இருக்கா, நீண்ட ஒரு குமிழ் மாதிரி இருக்கும், நாப் லைக் அப்பண்டெக்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட். இது முதன்மை சுருக்கம். இதை தவிர்த்து வேறு எங்கே சுருக்கம் இருந்தாலும் அதுக்கு பேர் ரெண்டாம் நிலை சுருக்கம் தான், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஸோ அது கூட உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. பட் இணையக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் தான் இணையும். இதுக்கு பேர் அது சேட்டிலைட். ஸோ சேட்டிலைட் இருந்தால் அந்த குரோமோசோம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா சேட் குரோமோசோம் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்லா கவனிங்க. ஒன் எண்ட் ஆஃப் தி குரோமோசோம் known as satellite. The chromosome with satellite are called as the sat chromosome. இந்த இணையக்கூடிய அந்த பகுதினால் அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. ஓகே, 4 முக்கியமான விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று டீலோமியர், இன்னொன்று சேட்டலைட். இந்த டீலோமியரை பற்றி ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுங்களா? இதுதான் முதுமையை உணர்த்தக்கூடிய கடிகாரங்கள். இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதுமையை உணர்த்தக்கூடிய கடிகாரம் என்னென்னு கேட்பாங்கப்பா. ஸோ கவனமாக இருங்க. ஸோ டீலோமியர் ஆக்ட் as a ஏஜிங் கிளாக் இன் எவ்ரி செல். ஸோ அப்படி இது என்ன சார் பண்ணுது? ஒவ்வொரு முறையும் செல்லு டிவிஷன் ஆகிறப்ப, செல் பகுப்படைகிறப்ப இது என்ன ஆயிரும்னா குறுகல் அடையும், சுருங்கி போயிடும், ஷார்ட்டர். அதனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை பண்ண முடியாது. டீலோமியர் ரொம்ப சுருங்கி போச்சுன்னா அது தன்னுடைய ஒர்க்கை பண்ணாது. அதுக்கு பேர் தான் செல்கள் முதுமை அப்படின்றது. ஸோ செல் ஏஜிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலோமியர் ஷார்ட் ஆகிறது, டீலோமியர் சுருங்கும். இது ஏன் சுருங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லும். அது வயசாச்சு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதனால் ஒர்க் பண்ண முடியாது. சரிங்களா? நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதுமையை உணர்த்தும் கடிகாரங்கள் என அழைக்கப்படுவது டீலோமியர். அதை மட்டும் மைண்டில் வச்சு. அடுத்த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம், குரோமோசோம்களின் வகைகள். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோமை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரோமியர் வச்சு தான் பிரிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு குரோமோசோமிலும் சென்ட்ரோமியர் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாமா? அது ரொம்ப ஈஸி, படத்தை வச்சே சொல்லிடலாம். வாங்க பார்ப்போம். ஸோ இது மொத்தம் 4 டைமே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டீலோசென்ட்ரிக். மொத்தம் 4 டைப். ஒன்று டீலோசென்ட்ரிக், இன்னொன்று அக்ரோசென்ட்ரிக், இன்னொன்று சப்மெட்டாசென்ட்ரிக், இன்னொன்று மெட்டாசென்ட்ரிக். மொத்தம் 4 இருக்குது. இப்போ நீங்கள் மொதலை எடுத்துக்கோங்க. மொதத்தில் பாருங்கள், இதுக்கு பேர் சென்ட்ரோமியர். நம்ம அங்கே பார்த்து அதே சென்ட்ரோமியர். இது ஒரு கரம், ஒரு நீண்ட கரம். என்ன சொல்லுவாங்க? ஆம் அப்படின்வாங்க. ஒரு நீண்ட கரம். அப்போ ஒரு சென்ட்ரோமியர் இருக்குது, ஒரே ஒரு நீண்ட கரம் இருக்குது, ஒரு லாங் ஆம் இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலோசென்ட்ரிக். இதில் டவுட் இருக்கா? அதாவது சென்ட்ரோமியர் இருக்கணும், ஒரே ஒரு லாங் ஆம் இருக்கணும், நீண்ட கரம் இருக்கணும். இதுக்கு பேர் டீலோசென்ட்ரிக். பட் அடுத்த அக்ரோசென்ட்ரிக் நல்லா கவனித்து பாருங்கள். சென்ட்ரோமியர் இருக்குது, ஒரு லாங் ஆம் இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்களேன், நேருக்கு நேராக இன்னொரு ஷார்ட் ஆம் இருக்குது, குட்டையான ஒரு ஆம் இருக்குது, கரம் இருக்குது. இப்படி நேருக்கு நேராக இருந்துச்சுன்னா, முக்கியம் அதுதான், நேருக்கு நேராக இருந்துச்சுன்னா இது என்ன ஒரு வடிவம் இருக்கும்? ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது?
ஒரு கோல் வடிவம் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? கோல் வடிவம். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ராடு மாதிரியே இருக்கா? அப்படிங்க இப்படி இருக்குது, இங்கே ஒரு சென்ட்ரம் இருக்குன்னா கீழே இருக்குது மேலே இருக்குது, ராடு மாதிரி இருக்கிறதுனால இது ராடு ஷேப் அப்படின்வாங்க. ராடு ஷேப், அதாவது கோல் வடிவம் உள்ள ஒரு சென்ட்ரோமியர். இதுக்கு இந்த குரோமோசோமுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக். ஸோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்கப்பா. மொதலுக்கு ரெண்டாவதுக்கும், மொதலுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டாம் இல்லை, இங்கே ஷார்ட்டாம் இருக்குது, ஷார்ட்டாம் இருக்குது, அதே நேரத்தில் நேராகவும் இருக்குது, பட் ஷார்ட்டாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ராட் ஷேப் குரோமோசோம்னு சொல்லுவாங்க, கோல் வடிவ குரோமோசோம்னுவாங்க. இதுக்கு பேர் என்னது? அக்ரோசென்ட்ரிக். அடுத்து சப்மெட்டாசென்ட்ரிக்ன்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சென்ட்ரோமியர் தான், பட் நேராக இல்லாமல் இப்படி சைடில் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த கருத்துக்கள் கொஞ்சம் பெருசு, அது கூட பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முக்கியமான விஷயம் நேராக இல்லை, சைடில் இருக்குது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ஜே லெட்டர் மாதிரியே இருக்கா? ஜே லெட்டர் இப்படி தான் நம்ம எழுதுவோம். ரைட்டு, இப்படி கற்பனை வளைச்சி பாருங்கள், ஜே மாதிரி வந்துடும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜே சேஃப் குரோமோசோம் அப்படின்வாங்க. இதே இதை திருப்பி போடுங்க, இதை திருப்பி போட எப்படி வரும்? இப்படி வருமா? லாங் டைம் இப்படி வரும், ஷார்ட் டைம் இப்படி வரும். இது எப்படி இருக்குது? இது என்ன லெட்டர் மாதிரி இருக்குது? எல் மாதிரி இருக்குது. அப்போ எல் சேஃப் ஆர் ஜே சேஃப் குரோமோசோம்னு கேட்டாங்கன்னா அது சப்மெட்டாசென்ட்ரிக். இதில் எப்படி இருக்கும்? சென்ட்ரோமியர் இருக்கும், ஒரு லாங் ஆம் இருக்கும், ஒரு ஷார்ட் ஆம் இருக்கும். சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப்மெட்டாசென்ட்ரிக். சரிங்களா? ரைட். அடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக். இது எப்படின்னா ஈக்குவல் லென்த் இருக்க ரெண்டு ஆர்ம்ஸ், ரெண்டுமே ஒரே சைடு இருக்குது பாருங்கள். சரிங்களா? இது இப்போ இப்படி கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஈக்குவலாக இப்படி இருக்கலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக். இதுக்கு என்ன பேர்? மெட்டாசென்ட்ரிக். ஸோ இதை பார்த்து என்ன லெட்டர் மாதிரி இருக்குது? இதை பார்த்து லெட்டர் மாதிரி இருக்காது, இப்படி திருப்பி போட்டு பாருங்கள் தெரியும். வி ஷேப்பில் இருக்கா? ஸோ இது வி வடிவ குரோமோசோம்வாங்க. அப்போ ராட் ஷேப் குரோமோசோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்ரோசென்ட்ரிக், எல் ஷேப் அல்லது ஜே ஷேப் கேட்டாங்கன்னா சப்மெட்டாசென்ட்ரிக், வி ஷேப்னு கேட்டாங்கன்னா மெட்டாசென்ட்ரிக். ஒரு இதுக்கு கரமே இல்லை, ஒரு இது கரம் இருந்துச்சு, நேராக ராடு மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று ஷார்ட் தான், பட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருந்து ஜே ஷேப் எல் ஷேப்பில் இருந்துச்சு. இன்னொருக்கு ஈக்குவல் ஆர்ம்ஸ் இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி சென்ட்ரோமியருடைய இடத்த வச்சு இந்த மாதிரி நாளாக பிரிப்பாங்க. இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. பாடம் புரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் போய் அப்படியே ஹாலில் உட்காந்து நான் நடத்துனது உங்களுக்கு அப்படியே ஒரு லைவாக ஓடும். இப்போ நம்ம சென்ட்ரோமியர் அடிப்படையில் குரோமோசோம்ஸை வந்து வகைப்படுத்திட்டோம். இதே மாதிரி ஒர்க் அடிப்படையில் பணிகளின் அடிப்படையிலும் குரோமோசோமை வகைப்படுத்தலாம். அது எப்படின்னா ரெண்டு வகை தான். ஒன்று ஆட்டோசோம், ஒன்று அல்லோசோம். ஒன்று ஆட்டோசோம், இன்னொன்று அல்லோசோம். அது எப்படின்னா சென்ட்ரோமியர் அடிப்படையில் டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக் 4 பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பணிகளின் அடிப்படையில் ரெண்டு தான். ஒன்று ஆட்டோசோம், ஒன்று அல்லோசோம். நல்லா கவனிங்க. நமக்கு எத்தனை குரோமோசோம் தெரியுங்க? ஒரு மனிதனுக்கு 46 குரோமோசோம்கள் மொத்தம். அதாவது ஏறக்குறைய 23 இணை அப்படின்வாங்க. ஸோ 23 × 2 46. இந்த 23 இணையில் முதல் 22 இணை, ஃபஸ்ட்டு 22 இணையும் பார்த்தீங்கன்னா எதை தீர்மானிக்கும்? இந்த 22 குரோமோசோம் எதை தீர்மானிக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் பண்புகளை தீர்மானிக்கும். இப்போ நான் செவத்தாலாம், என் மகன் செவத்தாள். எனக்கு புருவம் பெருசாக இருக்குன்னா என் மகனுக்கு புருவம் பெருசாக இருக்குது. நான் சொட்டனா என் மகனும் சொட்டை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உடல் பண்புகளை தீர்மானிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் 22 குரோமோசோம்கள். இதுக்கு பேர் தான் ஆட்டோசோம்கள். இதுக்கு பேர் தான் என்னது? ஆட்டோசோம்கள். நல்லா கவனிங்க. 46 குரோமோசோம், அதில் 23 இணை. அதில் ஃபஸ்ட்டு 22 பார்த்தீங்கன்னா உடல் பண்புகளை தீர்மானிக்கும். அதுக்கு பேர் ஆட்டோசோம்கள். அதாவது ஆட்டோசோம்ஸ் கண்டெயின் ஜீன்ஸ் தட் டிட்டர்மைன் தி சொமாட்டிக் கேரக்டர். சொமாட்டிக் கேரக்டர்ன்றது பாடி கேரக்டர், உடல் பண்புகள். இந்த 22 ஜீன்களும் இதை தான் முடிவு பண்ணும். இந்த ஆட்டோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்கள் உடல் பண்புகளை மட்டும்தான் தீர்மானிக்கும். நான் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளது ஆட்டோசோம்கள். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் அந்த மிச்சம் இருக்க இந்த ஒரு இணைக்கு என்ன சார் பேர்? இந்த ஒரு இணை தான் அந்த உயிரினம் ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்கக்கூடியது. சரிங்களா?
இது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம் தான். இதுக்கு பேர் தான் அல்லோசோம். என்ன பேர்? அல்லோசோம் அப்படின்வாங்க. அல்லோசோம் சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்வாங்க. பாலின குரோமோசோம்கள் அல்லது ஹெட்ரோ குரோமோசோம்கள் அப்படின்வாங்க. மொத்தம் 3 பேர் சொல்லியிருக்கேன். ஒன்று செக்ஸ் குரோமோசோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்லோசோம்ஸ், இன்னொன்று ஹெட்ரோசோம்ஸ். இதுதான் இந்த கடைசி இந்த ஒரு இணை. அப்போ ஒரு உயிரினம் ஆணா பெண்ணா என தீர்மானிப்பது என்ன குரோமோசோம்? அல்லோசோம்கள். உடல் பண்புகளை தீர்மானிக்கக்கூடியது, சொமாட்டிக் கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடியது ஆட்டோசோம்ஸ். சரிங்களா? பட் செக்ஸை டிசைட் பண்ணக்கூடியது அல்லோசோம்ஸ். ஓகே. அந்த இணை பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற கேரக்டர் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி 2 குரோமோசோம் இருந்துச்சுன்னா, ஏன்னா இணை தானே 23வது இணை, இங்கே இணைனா 2 குரோமோசோம் இருக்கணும். ரெண்டுமே எக்ஸ்ன்னு இருந்தால் அது ஆணா அல்லது பெண்ணா? ரெண்டுமே எக்ஸ்னா ஆண் கிடையாது, பெண். இது ஃபீமேல். ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருந்தால் தான் ஆண். ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருந்தால் மட்டும்தான் ஆண். ரெண்டுமே எக்ஸ்ன்னு இருந்தால் அது பெண். ஸோ இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் கூடுதல் தகவல், நல்லா கவனிங்க. இதனை நானாக சொல்லக்கூடியது கவனிங்க. இப்போ பெண் பார்த்தீங்கன்னா 23வது அல்லோசோம் பார்த்தீங்கன்னா XX இருக்கும், ஆணுக்கு XY இருக்கும். இப்போ ஆணுடைய விந்து செல்லில் இருந்து இந்த எக்ஸ் போய் பெண்ணோட ஜாயிண்ட் ஆச்சுன்னா என்னப்பா ஆகும்? இங்கேருந்து ஒரு எக்ஸ் வரும், இங்கேருந்து ஒரு எக்ஸ் வரும். அப்போ கண்டிப்பாக எக்ஸ். அப்போ என்ன குழந்தை பிறக்கும்னா பெண் குழந்தை பிறக்கும். பார்ன் தி ஃபீமேல் பேபி. ஓகே. ஒருவேளை ஆண் ஒய் குரோமோசோம் கொடுத்துருந்தான்னா இங்கேருந்து எக்ஸ் தான் வரும், அப்போ இங்கே ஒய் வரும். இது ஆண் குழந்தை பிறக்கும். மேல் பாய் பார்ன். ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது. ஆமாம் சார், ஈஸி தான். இப்போ கவனிங்க, பல கிராமங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் ஆண் குழந்தைன்னு பிறக்கலண்டு அத்தைமார்களும் அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க நாத்தனாக்களும் கிராமப்புறங்களில் இன்னும் இருக்குது, நிறைய கிராமங்கள் இருக்கும். வெறும் பொட்டச்சியாக பெற்று போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தி வரதட்சணை அது மாதிரி நிறைய கொடுமைகளை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் அதில் வந்து சயின்ஸை நல்லா ஜெனட்டிக் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்று தீர்மானிப்பது ஆணா அல்லது பெண்ணா? என்ன சார் இப்படி கேள்வி கேட்குறீங்க? இப்போ நடத்தின பாடம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பெண்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே XX குரோமோசோம் தாங்க, ஆண்கிட்ட தான் XY இருக்குது. நீ எக்ஸ் கொடுத்தா பெண் மகளை பெற்று போட போகிறாங்க. நீங்கள் ஒய் கொடுத்தீங்கன்னா, இது நல்லா கொஞ்சம் அழிச்செழுதுங்க இதை. ஓகே. நீங்கள் ஒய் கொடுத்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்க போகுது. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குரோமோசோம் தான் ஆணா பெண்ணா என்று தீர்மானிப்பதே தவிர பெண்கிட்ட இருக்கக்கூடிய குரோமோசோம் அல்ல. நீங்கள் எந்த குரோமோசோம் கொடுத்தாலும் அவங்க வந்து பேபி ஃபார்ம் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. பட் அந்த பேபி மேலா ஃபீமேலான்னு டிசைட் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கிறது உங்கள்கிட்ட தான், ஆண்கள்கிட்ட தான், பெண்கள்கிட்ட இல்லை. இன்னும் நீங்கள் படித்ததுனால இது மாதிரி பிரச்சனைகள் உங்கள் பக்கத்து வீட்லேயோ இங்கே நடந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்து சொல்லுங்கள். ஓகே. அடுத்து இந்த 2 வார்த்தையை மட்டும் கவனிச்சுங்க. இருமைய நிலை, ஒருமைய நிலை. ஸோ இருமைய நிலைன்றது 2n. ஸோ என்னன்றது 23. ஸோ 2 × 23 46 குரோமோசோம் இருக்கும். பட் இனச்செல் என்பது அந்த இனப்பெருக்கத்தின் பொழுது இணையும் செல். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மையம் தான் இருக்கும், ஒரு எண்ணு தான் இருக்கும், ஒரு 23 தான் இருக்கும். பெண்கிட்ட ஒரு 23 வரும், மொத்தம் 46. அப்போ இருமையம்ன்றது நார்மலாக இருக்கிறப்ப. பட் இன செல்கள் நம்முடைய அந்த ஆங்கிலத்தில் இந்த இருமை நிலை என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ளாய்டு அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒருமை நிலை என்ன சொல்லுவாங்கன்னா ஹேப்ளாய்டு அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹேப்ளாய்டு. த கேமிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி ஆர்கானிசம் கண்டெயின் ஏ சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம். கேமிட்டில் தானே இருக்கும், சிங்கிள் செட் இருக்கும். மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா அது என்ன தான்? டிப்ளாய்டு தான். ஓகே. அடுத்த வார்த்தை கவனிக்க ரொம்ப முக்கியமானது. ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை, அளவு, வடிவம், இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா கேரியோடைப் அப்படின்வாங்க. என்னென்னா அது நல்லா கவனிங்க. கேரியோடைப் இஸ் தி நம்பர், சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த குரோமோசோம். இது எல்லாமே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியோடைப். இந்த அப்படியே ஒரு படமாக வரைஞ்சிங்கன்னா, இந்த கேரியோடைப்பையே ஒரு படமாக வரைஞ்சி காமிச்சிங்கன்னா அதுக்கு பேர் இடியோகிராம். ஸோ இடியோகிராம் என்னென்னு கேட்பாங்கப்பா. இடியோகிராம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியோடைப்பை வரையக்கூடிய ஒரு படம் தான்.
ஸோ இடியோகிராம் இஸ் தி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கேரியோடைப் ஆஃப் ஸ்பீசிஸ். என்னென்ன ஸ்பீசிஸ்னால் இதுதான், எண்ணிக்கை, அளவு, வடிவம். ஒரு படத்தை காமிக்கிறேன் கவனிங்க. இதுதான் ஒரு கேரியோடைப், ஒரு இடியோகிராம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதில் முதல்ல இருக்கக்கூடிய 22 கவனிங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 22. இந்த 22மே என்ன சோம்பா? ஆட்டோசோம்ஸ். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் அல்லோசோம். அப்போ இடியோகிராமில் கடைசியாக இருக்கக்கூடியது என்னது? இடியோகிராமில் அல்லது கேரியோடைப்பில் கடைசியாக இருக்கக்கூடியது செக்ஸ் குரோமோசோம். ஓகேவா? ரெண்டுமே எக்ஸ் இருந்தால் பெண், ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருந்தால் ஆண். ஓகே, ஃபஸ்ட் வீடியோவில் இவ்வளோ போதும். அடுத்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏ பற்றிலாம் பார்ப்போம். சரிங்களா? பாடம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் ஃபிசிக்ஸ் டீச்சர், ஜுவாலஜி எடுத்திருக்கேன் அப்படின்றப்ப நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேனா அப்படின்றத நீங்கள் எனக்கு தெரிவிங்க. சரிங்களா? கண்டிப்பாக தெரிவிப்பீங்க நம்புகிறேன். முக்கியமாக இந்த பாடம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் என்னுடைய அடுத்த கேரியரே. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.